ரெஸ்யூம் பண்ணிட்டேன். ஓகே, அது என்ன வந்ததோ எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, வருது வரட்டும். ஓகே, இப்ப ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ் வந்தது சவுண்ட். வந்துடுச்சுலக்கா. இப்பதாம்மா ரெக்கார்ட் ஆகுது. இந்த வேர்ட்ஸ்ல அன்னொருத்துக்கு சொல்றீங்களாமா மீனிங்? இது திருப்பி எந்த சொல்லட்டுமா பேஜ்ல இருக்க நீங்க? எந்த பேஜ்ல மாமா? இருக்க? 5வது பக்கம் மாமா. தெரியும். ஓகே, பாத்துட்டேன். புக்கதி அப்படின்னா குறைக்கிறது, நாய் குறைச்சா புக்கதி. அக்ரியம்னா முதல். வியஸ்தக அப்படின்னா ஒரு அதுல ஈடுபடுறது. அங்கம் அப்படின்னா பாகம், பாட். பஷ்யனா பாக்குறது. வத்சகனா குழந்தை. பக்தகனா பக்தன். கிளானிஹினா ஒரு சோர்வு ஏற்படுறது. விரதம்னா விரதம். குட்மலக அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மலராத மொட்டு. ஆசிரமகனா இப்ப நம்ம எல்லாம் கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கும். ஆசிரமக. கிருத்ஸ்னம் அப்படின்னா முழுமை. உக்துவானா சொல்லிவிட்டு. ரிக்வேதகன ரிக்வேதம். நிச்சயகன நிச்சயமாக. யக அப்படின்னா நேற்று. ஸ்லோகக அப்படின்னா ஸ்லோகம். மத்ஸ்யக மீன். சக்னோதி கேன் டு என்னால் முடியும் சொல்றோம்ல, சக்னோதி. விக்னக ஒரு தடங்கல். பிரஷ்னக கேள்வி. ஷட்வாதனம் 6 மணி. ஸ்வஹ நாளை. பட்வி திறமசாலி. ருக்மிணி பேர். அர்க்யம் அதாவது மரியாதை சொல்லுவாங்க. அர்க்ய பாத்திரம் சமர்ப்பிப்பாங்க. உச்சைகி உறக்கமாக, உரத்த குரல்ல சொல்றோம் இல்லையா, அதுதான் உச்சைகி. ஆட்யக அப்படின்னா செல்வந்த. சுஷ்கம் அப்படின்னா காய்ந்த. சுதர்ஷனம் அதனால சத்து தர்ஷனம் நன்றான தர்ஷனம், நன்றான ஒரு பார்வை. பத்னாதி அப்படின்னா கட்டி போடுறது. ஸ்ரத்தா அப்படின்னா ஈடுபடுகிறது. ஸ்ரத்தையோட ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றோம்னா ஸ்ரத்தா அப்படின்னா ஒரு ஸ்ரத்தை. அத்யனா இன்று. தியானம்னா தியானம். இதே மாதிரி 2 இல்ல 3 வார்த்தைகள் சேரும் போது சொல்லுன்னு சொல்லுவோம். தேவக, வேதக, பாலக அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வார்த்தைகள். இது பட்டத்தி, இது ஒரு வெர்ப், வினைச்சொல். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரும்போது 2 சொற்கள் சேர்ந்தா சென்டென்ஸ், 2-3 சொற்கள். சீதா காயதி, பாலக பட்டதி. சீதை பாடுகிறாள், பாடின்னு இருக்காள். அதாவது பாலக பட்டதி, சிறுவன் படிக்கிறான். இன்னைக்கு நம்ம என்னன்னா நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் இன்னைக்கு பிரவேசா முதல் பாடத்துல இதுதான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். முதல்ல இது பிரதம புருஷ. நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு ஈஸியா நான் சொல்றேன் கேளுங்கோ. 3 விதமான பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷ. இதுதான் சான்ஸ்கிரிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரவேசா இது சுபோதினி முடிச்சவங்களுக்கு இது தெரியும். பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷ. ஓகேவா? பிரதமா அப்படின்றது தேர்ட் பர்சனை குறிக்கும். ஓகேவா? தேர்ட் பர்சனை படற்கை தேர்ட் பர்சனை சொல்லும். இப்ப யாரோ ஒரு பேரை வச்சோ, சீதா, ராமஹ அப்படின்னு பேரோ, இல்லைன்னா ஒரு in a place of a noun we will use a pronoun, that is சஹ, சா. இதெல்லாம் பிரதம புருஷான்னு சொல்லுவோம், தேர்ட் பர்சன். மத்தியம புருஷான்னா செகண்ட் பர்சன். உனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க ஒருத்தனை பத்தி நீங்க சொல்லுவீங்க, அப்ப நீன்னு சொல்லுவீங்க இல்லையா, துவம். அதே மாதிரி உத்தம புருஷ அப்படின்னு சொல்லும் போது அகம், நான். இது ஃபர்ஸ்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், இது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சனை தான் பிரதம புருஷா சொல்லுவோம். அதே மாதிரி 3 விதமான வச்சனங்கள் உண்டு. ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஏக, த்வி, பகு. சமஸ்கிருதத்துல மட்டும்தான் இது இப்படி இருக்கும். ஏக வச்சனம்ன்றது சிங்குலர், இது டியூவல், 2 பேரை சொல்றது. இது பகுவச்சனம்னா ப்ளூரல், நிறைய பேரை சொல்றது. ஒருமை, இருமை,
பன்மை, சிங்குலர், டியூயல், ப்ளூரல். சோ இத நம்ம தெரிஞ்சுட்டாதான் நம்ம மேற்கொண்டு போக முடியும். இதுல இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலக பட்டத்தின்னு வந்திருக்கு. இது பிரதம புருஷ ஏக வச்சனத்துல இருக்கு. அப்ப அதோட வெர்புன்ற வினை சொல்லையும் ஏக வச்சனத்துலதான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ பாலக வந்தா பட்டத்தின்னு சொல்லுவோம். இதே சஹன் வரும்போது அகம்னு வரும்போது என்ன கொடுப்போம்? அகம்னு எழுதுறேன். அகம் பட்டத்தின்னு சொல்லுவோமா? அகம் பட்டாமி. அகம் பட்டாமி. வெரி குட். இவ்வளவுதான். சோ இது ஞாபகம் வச்சிருந்தோம்னா இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள நம்ம ஈஸியா போயிடலாம். ஓகேவா? இப்ப போலாமா கிளாஸ்க்குள்ள? சோ இந்த சாதாவா இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரதம புருஷ ஏக வச்சனத்துக்கு சில சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். பாலக பட்டதி, சிறுவன் படிக்கிறான். சிஷ்யக நமதி, சிஷ்யன் சேவிக்கிறான், வணங்குகிறான். அக்ரஜக அண்ணன், வததி சொல்லுகிறான். ஜனகக பஷ்யதி அப்பா பார்க்கிறார். பித்ருவ்யக அப்படின்னும் போது சித்தப்பாவையும் குறிக்கும், பெரியப்பாவையும் குறிக்கும். பிரிச்சதி அப்படின்னா கேட்கிறார். புத்திரக மகன், கச்சதி போகிறான். அஸ்வகன குதிரை, தாவத்தினா ஓடுகிறது. விருக்ஷக இதெல்லாமே பிரதமா ஏகவச்சனம் புல்லிங்க சப்தாக, எல்லாமே புல்லிங்க சப்தத்துலதான் வருது. ஆரக்ஷக திஷ்டதி காவலர் நிற்கிறார். யாத்ரிகக அட்டதி, அட்டத்தினா அலையிறது. யாத்ரிகன்னா பயணி அலைகிறார். சஹ நிந்ததி அவன். இதெல்லாம் in a place of noun we will use a pronoun. அதுக்கு சமஸ்கிருதத்துல சர்வநாம சப்தம் சொல்லுவோம். சஹ நிந்ததி அவன் திட்டுகிறான். இதே மாதிரி சர்வநாம சப்தத்துல அயம், இயம், இதம்னு வரும். இன்னைக்கு நம்ம அதை பார்ப்போம். ஹசதி இவன் சிரிக்கிறான். சுதஹ ஹசதி மகன் சிரிக்கிறான். அனுஜா கிரீடதி தங்கை விளையாடுகிறாள். அக்ரஜா காததி அக்கா. இது பாத்தீங்கன்னா அனுஜா, அக்ரஜா இதெல்லாம் ஸ்திரீலிங்க பதம். தங்க, அனுஜாக்கு தங்கை, இது ஸ்திரீலிங்க பதம். இதுவரையும் புல்லிங்கம் பார்த்தோம். இதுலயும் ஸ்திரீலிங்க வார்த்தை கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணுங்க. அனுஜா அப்படின்னா தங்க, கிரீடத்தினா விளையாடுகிறார். அக்ரஜானா அக்கா, அக்கா சாப்பிடுகிறாள். காததி. அம்பா பச்சதி அம்மா சமைக்கிறார். ரமா காயதி ரமா பாடுகிறார். பாலா லிகதி பாலானா சிறிய பெண், சிறுமி எழுதுகிறாள். லிகதி. கங்கா வகதி, வகதினா ஓடுறது, பாயறதுன்னு சொல்வா. கங்கானா கங்கை பாய்கிறது. சீதா பிபத்தி இதெல்லாமே ஸ்ரீலிங்க பதம். சீதை குடிக்கிறாள். பிபதி. அஜா சரதி, அஜானா பெண்ணாடு, அஜகனா ஆணாடு, அஜானா பெண்ணாடு, சரத்தினா மேய்கிறது, பெண்ணாடு மேய்கிறது. சந்தியா பவதி, சந்தியான்றது ஸ்ரீலிங்க பதம். சந்தி பொழுது ஆகிறது. சா நயதி அவள் எடுத்து செல்கிறார். நயத்தினா கொண்டு போறது. அயம், இயம்ன்றது, அயம்ன்றது சர்வநாம சப்தம். அதை நான் சொல்லி தரேன். இயம்னா இவள், இவள் இச்சதி விரும்புகிறாள். இப்ப வந்து இதுக்கு அப்புறம்ல இருந்து நபும்சகலிங்க பதங்கள் வருது. புஷ்பம் விகசதி பூ மலர்கிறது. பழம் பத்ததி பழம் விழுகிறது. நயனம்னா கண்கள், கண்கள் ஸ்புரத்தினா துடிக்கிறது. மித்ரம் யச்சதி, மித்ரம் யச்சத்தினா கொடுக்கிறான். மித்ரம்னா ஃப்ரெண்டு, பெண். ஏன்னா இது சாரி மித்ரம்ன்றது நபும்சகலிங்கம். புஷ்பத்திலே நபும்சகலிங்கம் தான் வருது. ஜலம் ஸ்ரவதி, ஸ்ரவதினா கசிகிறதுன்னு அர்த்தம். தண்ணீர் கசிகிறது. தத்து அது பதத்தி விழுகிறது. சோ இதுவரையும் பிரதமா ஏகவச்சன சப்தங்களை பார்த்தோம். இப்ப பிரதமா பகுவச்சன சப்தங்கள் எல்லாம் பார்க்க போறோம். சித்திரகாராக லிகந்தி, அதாவது படம் வரைபவர் எழுதுகிறார், வரைகிறார். பாரவாகானா மூட்டை சுமப்பவர். வகந்தினா சுகமக்கிறார். இது எல்லாமே பகுவச்சனம், பிரதமா பகுவச்சனம். இதுதான் ஒரே டவுட்பா. இப்பதான் வகத்தின்னாக்கா, வகத்தினா பாய்கிறதுன்னு சொன்னீங்க. இதுல வந்து பாரவாகாக பகந்தின்னு போட்டுருக்கு. வகந்தி அது ரெண்டுமே ஒண்ணுதான்க்கா. ஓகே ஓகே. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு வரோம். இங்கதானே நீங்க சொல்றீங்க? ஆமாதான்ப்பா. நீங்க இப்ப படிச்சீங்க இல்லையா?
ஆமாக்கா. கங்கா கங்கா வஹதி இல்லையா? ஆமா கங்கை ஆமா, பாய்கிறது. பாய்கிறது. இல்ல அது பாரவாஹாக வஹந்தின்னு வந்திருக்கு. ஆமா வஹதிக்கு ப்ளூரல் வஹந்தி இல்லையா? அப்ப ஆமா அதுல ஆமா. வந்து பாய்கிறதுன்னு வருது. இதுக்கு இதுல 2 அர்த்தம் வஹந்தி. வரும்க்கா. ஒரே வார்த்தை ஓகேமா. கச்சதிக்கே நமக்கு கம் தாத்துக்கே நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதே ஓஹோ மாதிரி ஒரு சரி. ஒரு தாத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஓகே ஓகே. அப்ப அந்த கங்கா பாய்கிறது இருக்கு இல்லையா? அதுக்கு ப்ளூரல் உண்டா? உண்டே. கிடையாது. கங்காஹா வஹந்தி. அதே கங்கை வஹந்தி தான். நதிகள் இப்ப வந்து 10 இடத்துல இருக்க கங்கை நதிகள் பாய்கின்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அது வஹந்தின்னு போட்டுக்கலாம் அதுலயே போட்டுக்கலாம். இல்லையா? ஓகே ம். தேங்க்யூ. சோராகா தாவந்தி. திருடர்கள் ஓடுகிறார்கள். புருஷாகா நிந்தந்தி. ஆண்கள் திட்டுகிறார்கள். தக்ஷகாக தக்ஷந்தி. தக்ஷகாகனா தச்சு வேலை செய்வர்கள் தச்சு வேலை செய்கிறார்கள். ரஜகாகனா சலவ தொழிலாளி, அவர்கள் துவைக்கிறார்கள். சாலையந்தி. காயகாக காயந்தி, அதன் பாட்டு பாடுபவர்கள் பாட்டு பாடுகின்றனர்கள். நட்டாகா நிருத்தியந்தி, அதாவது நட்டாகனா நாட்டியம் ஆடுபவர்கள் நாட்டியம் ஆடுகிறார்கள். பாச்சகாக பச்சந்தி, சமையல்காரர்கள் சமைக்கிறார்கள். பக்தாக தியாயந்தி, பக்தர்கள் தியானம் செய்கிறார்கள். இதுவரையும் நீங்க பாத்தீங்கன்னா புல்லிங்க சப்தங்கள். இதுக்கப்புறம் வந்து பாக்குறீங்கன்னா ஸ்திரீலிங்க சப்தம் வருது பாருங்க. அம்பா யச்சந்தி, அம்பா கொடுக்கிறார், அம்மாக்கள் கொடுக்கின்றார்கள். சஹ தௌ தே, இதுல ஆண்கள் வந்திருக்கு. சஹ தௌ தேன்றது ஆண் பதம் வந்திருக்கு. தே அவர்கள் ஜிக்ரந்தி முகர்ந்து பார்க்கிறார்கள். நாசிகா மூக்கு வழியாக நுகர்வாங்க. அதே மாதிரி இமேஸ் ஆண்கள்ல வந்து அயம் இமௌ இமேன் வரும். ஏஷஹன் சப்தம் மாதிரி அயம்ன்றதும் ஒரு சர்வநாம சப்தம். சோ அதுக்கு வந்து இந்த ஆண்கள் இவர்கள் ஸ்மரந்தி நினைவு கூர்கிறார்கள். ஏதாகா அசந்தி, இவர்கள் பெண்கள்ல வரும். ஏஷா ஏதௌ ஏதே ஏதாகா அப்படின்னு வரும் பகுவச்சன பதம். சோ ஏதாகானா பெண்கள் சிரிக்கிறார்கள். சாத்ராகா கச்சந்தி, மாணவர்கள் போகின்றார்கள். புஷ்பாணி, இதெல்லாம் வந்து நபும்சக பதம். புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி. விகசந்தி மலர்கின்றன. பலானி பதந்தி, பழங்கள் விழுகின்றன. தானி பதந்தி, அவைகள் விழுகின்றன. இமானி ஸ்புரந்தி, இவைகள் ஸ்புரிக்கின்றன துடிக்கின்றன. ஏதானி பதந்தி, இவைகள் விழுகின்றன. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெயர் சொல். இப்ப வந்து பேரு வருது. இப்போ ரமா ரமே சீதா எல்லாம் வருதெல்லாம் வந்து பெயர் சொல். சோ ஒரு ஒரு ஊரோட பேர் அதெல்லாம் வந்து பெயர் சொல். அதை இங்கிலீஷ்ல வந்து நவுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பிளேஸ் ஆஃப் த நவுன் வி யூசஸ் ப்ரொனவுன் இல்லையா? அது சர்வநாம சப்தங்கள் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். அதுதான் சஹ தே சஹ ஏஷஹ சா ஏஷா தத்து ஏதத்து அயம் இயம் இதம், இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள். இந்த பிளேஸ் ஆஃப் அ நவுன் வி யூஸ் அ ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலா நீ யூஸ் பண்ற எழுத்துக்களை நம்ம வந்து ப்ரொனவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது சர்வநாம சப்தங்கள் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. பாலக கிரீடந்தி, இப்ப நம்ம வந்து இப்ப எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, நம்ம ஏகவச்சனம் பார்த்தோம். சோ ஒரு புல்லிங்க சப்தம் அகாராந்த புல்லிங்க சப்தத்து பால சப்தத்துக்கு எப்படி வரும்? ஏகவச்சனம் பாலக, த்விவச்சனம் பாலௌ, பகுவச்சனம் பாலாக. பாலக பாலௌ பாலாக. இதே ஆகாராந்த ஸ்ரீலிங்க பதம், அகாராந்தன் கொடுத்துருக்காங்க. ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தத்துக்கு ஷாலா ஷாலே ஷாலாஹா. அதே மாதிரி ஈகாராந்த ஸ்திரீலிங்க பதத்துக்கு நதி சப்தத்துக்கு நதி நத்யோ நத்யஹ. நதி வஹதி, நத்யோ வஹதஹ, நத்யஹ வஹந்தி. அதே மாதிரி அகாராந்த நபும்சகலிங்க சப்தம் வந்து பலக, பலம் பலே பலானி.
எல்லாம் அதேதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப வர்த்தமான காலம், அதாவது இப்ப நம்ம எல்லாமே வர்த்தமான காலத்துல படிக்கிறோம் இந்த லெசன்ல. சோ தட் அதுக்கப்புறம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பயுமே வர்த்தமான காலம்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து பாக்குறோம். நிகழ்காலம், நிகழ்கால படற்கை பிரதம புருஷன்னா தேர்ட் பர்சன், அத படற்கை அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரசன்ட் டென்ஸ் பிரதம புருஷ தேர்ட் பர்சன் படற்கைன்னு நம்ம பாக்குறோம். இதுல வந்து verb, வினை சொல்னா வேர்ப்னு சொல்லுவோம். இப்ப ராமக இருக்காரு, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு நவுனோட ஒரு வேர்ப் ஆட் பண்ணுவோம், அதாவது ஒரு பெயர் சொல்லோட வினைச்சொல். இப்ப ராமன் படிக்கிறான், இப்ப ராமக பட்டதி. இதுல ராமக அப்படின்றது பெயர் சொல் நவுன், அதே பட்டத்தின்றது வேர்ப். பட்டதி பட்டதக பட்டந்தி, ராமக பட்டதி. இப்ப நம்ம பாலக பார்த்தோம் இல்லையா, பாலக பட்டதி, பாலௌ பட்டதக, பாலாஹா பட்டந்தி. அவ்வளவுதான். அதே மாதிரி லிக்கத்திக்கு சொல்லலாமா, பாலக நம்ம வந்து சீதா ஷாலா இது சீதான்னு வச்சுக்கலாம். சீதா லிக்கத்தி ஸ்திரீலிங்க பதத்தை, சீதா சீதே சீதாஹா, சீதே லிக்கத்தக சீதாஹா லிக்கந்தி. எப்படி எழுதணும்ன்றத சொல்றோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த சஹ சா தத்த தது சப்தம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அயம் இயம் இதத்த இத சப்தம் சொல்லுவாங்க. ஏத்தது சப்தம்னு ஏஷக ஏஷா ஏத்தத்து. கிம் சப்தம்ன்றத கஹ கா கிம். நல்லா சொல்றேன் கேளுங்க, பயப்படாதீங்க. இது ஒண்ணும் புது எழுத்து இல்ல, நம்ம படிச்சதுதான் நமக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சஹ, ஓகேவா, சா தத்து, சஹனா அவன், சானா அவள், தத்துனா அது இல்ல அவை அப்படின்றது. இது புல்லிங்கம், இது ஸ்திரீலிங்கம், இது நபுன்சகலிங்கம். கரெக்டா? இதுலயே சஹக்கு இது வந்து இத வந்து தது சப்தம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஏஷக ஏஷா ஏதது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏஷகனா இது அவன், தள்ளி இருக்கிற ஒருத்தரை சொல்லுவோம். இதே பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்கும் போது ஏஷக இவன், இவன்பா இங்க இருக்கானே தோர்கானே இவன் அப்படின்னு சொல்லுவோம். இவள், ஏ தத்து இவை அப்படின்னு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்லுவதுக்கு இதை ஏஷக ஏஷா ஏதது. இத வந்து ஏத்தது சப்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதையே அயம், இதுக்கு இன்னொன்னு என்னன்னா அயம், அயம் சேம் மீனிங் அஸ் ஏஷக. இவன் ஸ்திரீலிங்க பதத்துக்கு இயம் இதம், அயம் இயம், அயம் இயம் இதம். இது நபுன்சகலிங்கத்துக்கு சொல்லுவோம். அதே மாதிரி கிம் சப்தத்துக்கு கேள்வி, ஒரு ஆண்பால புல்லிங்கத்தை கேள்வி கேட்க கஹ, ஸ்திரீலிங்கத்தை கா, நபுன்சகலிங்கத்தை கிம் அப்படின்னு பயன்படுத்துவோம். சும்மா இதை வெறும் ரெஃப்ரெஷ் பண்றாங்க உங்களுக்கு. நீங்க போன இதுல படிச்சதை இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம சுபோதினிய இந்த லெசன்ல ரெஃப்ரெஷ் பண்றாங்க, அவ்வளவுதான். சோ அதை எப்படி நீ எழுதுவ? ஏகவச்சனம், திவி வச்சனம், பகுவச்சனத்துல சஹ தௌ தே, சா தே தாஹா, தத்து தே தானி, சஹ பட்டதி, தௌ பட்டதஹ, தே பட்டந்தி, சா பட்டதி, தே பட்டதஹ, தாஹா பட்டந்தி, தத்து விகசதி, தே விகசதஹ, தானி விகசந்தி. ஓகேவா? புல்லிங்கத்திலயும் இத பாருங்க, இதம் சப்தம், இதெல்லாம் சர்வநாம சப்தம் சொல்லுவோம். இந்த பிளேஸ் ஆஃப் a noun we use a pronoun. அதுங்களுக்கு அவளுக்கு சர்வநாம சப்தங்கள் அப்படின்னு பேர். pronoun சர்வநாம சப்தம் சொல்லுவாங்க. இதம் சப்தத்துக்கு அயம் இமௌ இமே, இயம் இமே இமாஹா ஸ்திரீலிங்கத்துக்கு, நபுன்சகலிங்கத்துக்கு இதம் இமே இமானி. ஏதது சப்தத்துக்கு ஏஷக ஏதௌ ஏதே, ஸ்திரீலிங்கத்துக்கு ஏஷா ஏதே ஏதாஹா, நபுன்சகலிங்கத்துக்கு ஏதத்து ஏதே ஏதானி. ஏதது சப்தம் சொல்லுவோம். அப்புறம் கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா, அத கிம் சப்தம் சொல்லுவோம். புல்லிங்கத்துல கஹ கௌ கே,
ஸ்திரீலிங்கத்துல கா கே காஹா. கிம் நபும்சகலிங்கத்துக்கு கே கிம் கே காணி. அதாவது இந்த நடத்திட்ட உடனேவே நீங்க எல்லாம் ஃப்ரேம் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் சென்டென்ஸ். ஓகேவா? கிளாஸ் முடிச்ச உடனே 5 minutes 10 minutes அதான் பண்ண போறோம் இன்னைக்கு. இதுதான் சஹ ராமஹ, அவன் ராமன். சஹ விருக்ஷஹ, அது விருக்ஷா, அது மரம். சா சீதா, அவள் சீதா. சா லதா, அது கொடி. தத்து வாகனம், அது வாகனம். தத்து மித்ரம், அவன் நண்பன். தத்து கலத்திரம், அவள் மனைவி. இப்ப நமக்கு இது கொடுத்திருக்காங்க அபியாசக. எல்லாரும் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே இது இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். உங்க அத்தனை பேராலையும் சூப்பரா பண்ணலாம். நம்ம அத்தனை பேரும் பென்னு நோட் எடுத்துக்கோங்க. முடிஞ்சவங்க எழுதுங்க, முடியாதவங்க கிளாஸ் முடிஞ்சவன ட்ரை பண்ணுங்க. பாக்யம். இத்து இப்பு இப்பா உத்துப்பாட்டனம். உத்துப்பாட்டனம் அப்படின்னா வேரோடு புடுங்கிறதுன்னு அர்த்தம். வேரோடு எடுக்கிறது ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் ருக்மஹ. ருக்மஹ, ருக்மஹனா ஒளின்னு அர்த்தம். இந்த இடத்துல வெறும் நீங்க என்ன தெரியுமா எழுதணும்? இருங்க, நான் எழுதி போட்டுட்டே வரேன், நீங்களும் அதை பார்த்து எழுதிக்கலாம். சோ தட் ஓகேவா? இப்பா, இக்மா, சி, எழுத ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் நோட் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, ஸ்டார்ட். இஷ் பிளஸ் இ பிளஸ் ஏ, இஷ்யே, சிஷ்யே. இந்த இடத்துல இஷ்யேன்னு எழுதினா போதும். இஸ் இப்பு ஆ. ஆஸ்பாலனம் அப்படின்னா ஒருத்தரை தட்டி கொடுப்போம்ல, கவலைப்படாதரான் முதுகுல தட்டி கொடுப்போம்ல, அதுக்கு பேர் தான் ஆஸ்பாலனம். இஸ்பா. இன் இத்திர, இன் திர, யந்திரம் மிஷின். இக்கு இத்து இவ்வு ஆ. இக்கு இத்து வா, இக்வா. இத் இம் இ அம். இத் இம் தியக்துவான விட்டு விட்டு. இத்திம் யம் தியம். ஓகேவா? இதுல எது எது புல்லிங்கம், எது எது ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் பார்க்கலாமா? பாலக புல்லிங்கம், சுதா இது ஸ்திரீலிங்கம், சிஷ்யக புல்லிங்கம். அகாராந்தகலாம் புல்லிங்க சப்தம், மகாராந்தகனா நபும்சகலிங்க சப்தம், ஆகாராந்தம்னா ஸ்திரீலிங்க சப்தம். ஓகேவா? பலம் நபும்சகலிங்கம், சஹ புல்லிங்கம், சா ஸ்திரீலிங்கம், ஜலம் நபும்சகலிங்கம், தத்து நபும்சகலிங்கம், பாலா ஸ்திரீலிங்கம், புத்திரஹ புல்லிங்கம், சேவகஹ புல்லிங்கம், அம்பா ஸ்திரீலிங்கம், புஷ்பம் நபும்சகலிங்கம், நயனம் நபும்சகலிங்கம், அஜா ஸ்திரீலிங்கம். எழுதிட்டீங்களா? இதோட ஆன்சர்ஸ் எப்படி இருந்தாலும் பின்னாடி இருக்கு. அந்த லெசன் எண்டுல ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத நான் வெறும் சொல்லறேன். கஹ பட்டதி, சஹ பட்டதி, யார் படிக்கிறாள்? கஹ கச்சதி, யார் போகிறான்? சஹ கச்சதி, ராமஹ கச்சதி. என்ன வேணா எழுதலாம். கஹ அட்டதி, எது அலைகிறது? அஸ்வஹ அட்டதி, அஸ்வம் அலைகிறது ஒரு அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கா தாவதி, கான்றது ஸ்திரீலிங்க பதம், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதணும். கா தாவத்தின்னு கொடுக்கும் போது அந்த ஸ்திரீலிங்க பதத்துக்கு ஏத்த மாதிரி எழுதணும். அஜா தாவதி இல்ல அஸ்வா தாவத்தின்னு
ஸ்திரீலிங்க பதமா எழுதலாம், இல்லைன்னா பாலிகா தாவத்தின்னு கூட எழுதலாம். கஹ பஷ்யதி, ராமஹ பஷ்யதி, கா காததி, சீதா காததி, கா பிபதி, லதா பிபதி, கா பச்சதி, அம்பா பச்சதி. ஏன்னா இது 3 ஸ்திரீலிங்க பதம், அதனால ஆன்சர் ஸ்திரீலிங்க பதத்துல கொடுக்கணும். கிம் விகசதி, இது நபும்சகலிங்கம். புஷ்பம் விகசதி, புஷ்பம் ஸ்புரத்தினா கண் துடிக்கும், அப்ப நயனம் ஸ்புரத்தின்னு எழுதலாம். ஓகேவா? இது பகுவச்சனத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. கே லிகந்தி, பாலாஹா லிகந்தி, கே தாவந்தி, அஸ்வாஹா தாவந்தி, காஹா யச்சந்தி, யார் கொடுக்கிறார்கள்? அம்பாஹா யச்சந்தி, மகிழாஹா யச்சந்தி யச்சந்தி, காணி பதந்தி, புஷ்பாணி பதந்தி, காணி கச்சந்தி, வாகனானி கச்சந்தி, காஹா அசந்தி, யார் சிரிக்கிறார்கள்? இது ஸ்திரீலிங்க பதம்னா கஹ, கே, காஹான் வரும். சோ காஹா ஹசந்தி அப்படின்னு வரும்போது மகிழாஹா அக்ரஜாஹா ஹசந்தி. சொல்லாங்கா. அக்ரஜாஹா ஹசந்தி, சொல்லாங்கா. காஹா சரந்தி, எது மேய்கிறது? அஜாஹா, அஜா, அஜே, அஜாஹா. சோ அஜாஹா சரந்தி, பெண்ணாடுகள் மேய்கின்றன. கே அட்டந்தி அப்படின்னு வரும்போது யார் அலைகிறார் அப்படின்னு வரும்போது பாலாஹா அட்டந்தின்னு கூட போடலாம், பையன் அலைகிறான் அப்படின்னு. கே வதந்தி, இதெல்லாம் புல்லிங்க பதம். கஹ, கௌ, கே. கே வதந்தி, யார் பேசுகிறார்கள்? சஹ தௌத்தே வதந்தி. காணி ஸ்புரந்தி, நயனானி ஸ்புரந்தி, நயனங்கள் ஸ்புரிக்கின்றன. ஓகேவா? இதெல்லாம் நீங்களே எழுதிக்கலாம், பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்கு, அதனாலதான் நான் ஃபாஸ்டா போறேன். கீழ்காணும் விடைகளுக்கான கேள்விகளை பொருத்தமான சொற்களை கொண்டு எழுதுக. சோ நீங்க என்ன பண்ணுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஈவினிங்கா உட்காந்து இந்த லெசன் எல்லாம் எழுதுங்க. ஓகேவா? பாலக கச்சதி, கேள்வி நம்ம எழுதணுமா? ஓகேவா? பாலக கச்சதி, கஹ கச்சதி, சிஷ்யாஹா பட்டந்தி, காஹா கே பட்டந்தி, கஹ கௌ கே, பாலா பஷ்யதி, கா பஷ்யதி. நான் இங்க எழுதுறேன். இது புல்லிங்க பதம், பகுவச்சனம், அதனால கஹ கௌ கே, சாரி, கே பட்டந்தின்னு வரணும். இது ஸ்திரீலிங்க பதம், கா பஷ்யதி. சேவகஹ திஷ்டதி, கஹ திஷ்டதி. ஜலம் ஸ்ரவதி, கிம் ஸ்ரவதி, எது கசிகிறது? சஹ நிந்ததி, கஹ நிந்ததி, யார் திட்டுகிறார்? விருக்ஷாஹா பலந்தி, விருட்சங்கள் இதுவாகி பழுக்கிறது அப்படின்னு வரும்போது கே பலந்தினும் எழுதலாம், இல்ல காணி பலந்தினும் எழுதலாம். எங்க எதுக்கும் நம்ம ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். கே பலந்தி. ஏன்னா விருக்ஷாகா புல்லிங்க பகுவச்சனம், அப்ப கொஸ்டினும் புல்லிங்க பகுவச்சனத்திலே நம்ம கே பலந்தினே எழுதிக்கலாம். புஸ்தகம் பத்ததி, கிம் பத்ததி. சந்தியா பவதி, கா பவதி, ஏன்னா சந்தியா ஸ்திரீலிங்க பதம். அனுஜா ஸ்திரீலிங்க பதம், கா கிரீடதி. தங்கைன்னு அர்த்தம் அனுஜானா, கா கிரீடதி. பக்தாஹா, காஹா நமந்தி. புல்லிங்க ஏக பகுவச்சனம் கே, சாரி, கே நமந்தி, கே பக்தாஹா நமந்தி, கே நமந்தி. ஓகேவா? இது ஆன்சர்ஸ் பின்னாடி இருக்கு. கீழ்காணும் வாக்கியங்களின் பகுவச்சன வடிவங்களை எழுதுகிற. நீங்க சூப்பரா எழுதுவீங்க இது. பாலகஹ கச்சதி, பாலகாஹா கச்சந்தி, பாரவாஹா வகந்தி, மூட்டை சுமப்பவர்கள் சுமக்கின்றார்கள் பகுவச்சனத்துல. அம்பா பஷ்யதி, அம்பாஹா பஷ்யந்தி, அம்மா பார்க்கிறாள், அம்மாக்கள் பார்க்கிறார்கள். பாலிகா காததி, பெண் சாப்பிடுகிறார், சிறுமி சாப்பிடுகிறார். பாலிகாஹா காதந்தி, சிறுமிகள் சாப்பிடுகின்றார்கள். சஹதாவதி, சஹ தௌ தே, அவன் ஓடுகிறான்.
அவர்கள் ஓடுகிறார்கள். தே தாவந்தி. சா பட்டதி ஸ்ரீலிங்க பதம். சா தே தாஹா. தாஹா பட்டந்தி அவர்கள் படிக்கிறார்கள். ஏதத்து பட்டந்தி அது அவை விழுகிறது. ஏதத்து ஏதே ஏதானி. ஏதானி பத்தந்தின்னு எழுதணும். ஓகேவா? அவைகள் விழுகின்றன. 10 தாத்து விழருது. கிம் விகசதி என்ன மலர்கிறது? கிம் கே காணி. காணி விகசந்தி. ரஜகஹ ஷாலயதி. ரஜகஹன சலவை தொழிலாளி. ரஜகாஹா ஷாலயந்தி தோய்க்கிறார்கள். நம்ம இத வச்சு நம்ம தட் இஸ் வெர்ப ஃபில் பண்ண சொல்றாங்க. நட்டாஹான்றது பகுவச்சன படம், பகுவச்சனம். அது எப்படி எழுதுவோம்? நட்டாஹா நிருத்யந்தி. பக்தஹ தியாயதி. ஏதே ஏதௌ ஏதே ஏதா ஏஷஹ ஏதௌ ஏதே. சோ ஹஸ் தாத்து. ஏதே ஹசந்தின்னு வரணும். ஓகேவா? பாச்சகாஹ பச்சந்தி. வாகனானி திஷ்டந்தி. சஹ நிந்ததி. சோரஹ தாவதி. ஏதாஹான்றது ஸ்ரீலிங்க பகுவச்சன பதம். ஏஷஹ ஏஷா ஏதே ஏதாஹா. ஏதாஹா கிரீடந்தி. ஓகேவா? இதெல்லாம் நீங்க வீட்ல பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குன்றதுனால தான் நான் எழுதல. ஓகேவா? இதுல எது ஏகவச்சனம் எது பகுவச்சனம் பார்க்கலாமா? சஹ சஹ ஏகவச்சனம். தாஹா பகுவச்சனம். ஏதே பகுவச்சனம். அயம் ஏகவச்சனம். கிம் ஏகவச்சனம். சா ஏகவச்சனம். இமே பகுவச்சனம். தே பகுவச்சனம். கா ஏகவச்சனம். ஏதத்து ஏகவச்சனம். காணி பகுவச்சனம். இயம் ஏகவச்சனம். காஹா பகுவச்சனம். இதம் ஏகவச்சனம். ஏதாஹா பகுவச்சனம். இமானி பகுவச்சனம். இதெல்லாம் ரொம்ப ஈஸின்றதுனால ஆன்சர்ஸ் இருக்கு. நீங்க வீட்ல பண்ணுங்க இதெல்லாம். இப்ப வியாவகாரிக சப்தாக தான். இது ரொம்ப ஈஸி. இதுல நம்ம பார்த்திருக்கோம் பந்துவாச்சக சப்தாக. நமக்கு புல்லிங்கம் ஸ்ரீலிங்கமா நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்கல. இதுல புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஜனகஹ அப்படின்னா தந்தை. பிதாமக இதெல்லாம் புல்லிங்க வச்சனங்கள். ஜனகஹ. பிதாமகனா தாத்தா, தந்தை வழி தாத்தாவ. மாதாமகனா தந்தை வழி பாட்டி. புத்திரகனா மகன். சோதரக அப்படின்னா சகோதரன். அக்ரஜகனா அண்ணன். அனுஜக அப்படின்னா தம்பி. அதுக்கப்புறம் மாதுலக அப்படின்னா தாய்மாமன். பதிஹி கணவன். ஸ்வசுரக அப்படின்னா மாமனார். பௌத்ரக அப்படின்னா மகன் வழி பேரனுக்கு பௌத்ரக. அதே மாதிரி பெண் வழி பேரன் போன வருஷம் படிச்சமே ஞாபகம் இருக்கா? சுபோதினில தௌஹித்ரகன்னு நினைக்கிறேன். ஜாமாதா அப்படின்னா மாப்பிள்ளை. ஸ்நேகிதக மித்ரம்னாலும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மித்ரம் பகுவச்சன இது நபுன்சகலிங்கத்துல வரும். ஸ்நேகிதக நண்பன். இதெல்லாம் புல்லிங்க பந்துவாச்சக சப்தங்கள். இப்ப ஸ்ரீலிங்க பந்துவாச்சக சப்தம் பார்க்கலாமா? ஜனனி அம்பா மாதா எல்லாமே அம்மாதான். பிதாமகினா பாட்டி, தந்தை வழி பாட்டி. மாதாமகினா தாய் வழி பாட்டி. புத்ரினா மகள். சோதரினா உடன் பிறந்த தங்கைய சோதரி. அக்ரஜானா அக்கா. அனுஜானா தங்கை. மாதுலா ராமானுஜருக்கு கோதா கிரஜகன்னு வரும். கோதக பிளஸ் அக்ரஜக. கோதா கிரஜக கோதையின் அண்ணன் அப்படின்னு வரும். கோதஸ்ய அக்ரஜக. கோதாயாக அக்ரஜக. சாரி, கோதையினுடைய அண்ணன். அதனால கோதாகிரஜன் அப்படின்னு ராமானுஜருக்கு பேர். மாத்துலானி அப்படின்னா மாமாவ மாத்துலானு, மாமா மனைவிய மாத்துலானி அப்படின்னு. பாரியா அப்படின்னா மனைவி. பிராத்ருஜாயா அப்படின்னா சகோதரனோட மனைவிய பிராத்துஜாயான்னு சொல்லுவோம். ஸ்னுஷானா மருமகள். இதெல்லாம் ஸ்ரீலிங்க பதம். ஸ்வஸ்ரூஹுனா மாமியார். இது ரொம்ப நல்லா இருக்கும். பிரஹேலிகா
பிரஹேலிகா அப்படின்னா ஒரு புதிர் அர்த்தம். அஸ்தி நாஸ்தி, அஸ்தினா எலும்பு இல்லை, நாஸ்தினா இல்லை. ஷிரோனா தலை, நாஸ்தி இல்லை. பாகுகு அஸ்தி தோள்கள் இருக்கு. நிரங்குளிகி நிர் அங்குளிகினா விரல்கள் இல்லை, தோல் இருக்கு ஆனா விரல்கள் இல்லை. நாஸ்தி பதத்வயம் 2 கால்கள் இல்லை. காடம் அங்கம், அதாவது தானாகவே காடம்னா அப்படியே புடிச்சுக்கிறதா, அங்கம்னா உடம்ப புடிச்சுக்கிடுது. ஆலிங்கதி ஸ்வயம், அதுவாவே இந்த உடம்ப அப்படியே கட்டி புடிச்சுக்கிறது. அது எது? எலும்பில்ல, தலை இல்ல, ஆனா கை இருக்கு. பாகுனா தோலுன்னு சொல்லலாம், கையும் இருக்கும் இருக்கு, ஆனா விரல் இல்ல, 2 கால்கள் இல்ல, ஆனா தானாகவே காடம் அங்குல ஆலிங்கதி ஸ்வயம் அங்கம் காடம், உடம்ப தானாகவே கட்டி புடிச்சுக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதகம். யூதகம் நம்மளுடைய சட்டை. அதான் ஆன்சர். சங்கிராகிய விசயாகான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியா பாத்திரலாம். குரு பிரம்மா, குருவே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் தேவனாகவும் ஈஸ்வரனாகவும் சிவனாகவும் சாக்ஷாத் பரம்பிரம்ம பரபிரம்ம ஸ்வரூபமாகவும் இருக்கும் அப்பேற்பட்ட குருவை சாக்ஷாத் பரபிரம்ம குரு, சாக்ஷாத் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த குருவை, அப்படிப்பட்ட ஸ்ரீ குரவே தஸ்மை அவருக்கு, ஸ்ரீ குரவே அப்படிப்பட்ட குருவுக்கு நமக நமஸ்காரம். சோ குருவோட பெருமையை இங்க சொல்றான். அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ குரவே தஸ்மை ஏன அவருக்கு நமஸ்காரம், அந்த குருவுக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்ட குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை, அறியாமை, திமிர் அப்படின்னா இருட்டு, அந்த இருட்டுல அந்த குருடனை போல நம்ம இருந்தோமா, நமக்கு ஞான அஞ்சன ஷலாக்கியா ஞானம்ன்ற அந்த கண்மைய கொடுத்து, சக்ஷுர் உன்மீலிதம் அந்த ஒளிய நமக்கு கொடுக்கிறாராம். உன்மீலித்தம்னா சக்ஷுகு, உன்மீலித்தம் அந்த அகக்கண்ணை திறக்கிறாராம். உன்மீலித்தம்னா திறக்கிறது, சக்ஷுனா கண்ணு, அந்த கண்ணை திறக்கிறாராம் அவரு. அதனால எவரால் அந்த கண்ணு திறக்கப்படுறதோ அப்படிப்பட்ட தஸ்மை அவருக்கு, ஸ்ரீ குரவே அந்த குருவுக்கு நமக நமஸ்காரம். சோ நம்ம அஜ்ஞானம் அறியாமைன்ற அந்த கண்ணை திறக்கிற குருவுக்கு நமஸ்காரம் சொல்றாங்க. அடுத்தது சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சய அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய அறிமுகம் பண்ணுவாங்க. 4 விதமான வேதங்கள் இருக்கு. ரிக்வேதக, யஜுர்வேதக, சாமவேதக, அதர்வண வேதக. ஒரு வேதங்களுக்கும் 4 பாகங்களை கொண்டது. ஒரு வெங்கடா, நான் வேதத்தை பத்தி ஒரு இது பார்த்தல. ஆமா, 4 வேதம். அத குரூப்ல போட்டு விட, இந்த குரூப்ல போட்டுறேன். சோ அந்த 4 வேதங்களை பத்தி நான் ஒரு யூடியூப் இது பண்ணிருக்கேன். சோ அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு குரூப்ல வெங்கடா ஷேர் பண்ணுவான். ஒவ்வொரு வேதமும் 4 பாகங்களை கொண்டது. சோ ஒரு வேதத்துக்கும் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்துன்னு சொல்லி இருக்கு. அதையே கர்மகாண்டம், ஞான காண்டம் சொல்லிட்டு பிரிப்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அந்த யூடியூப் லிங்கையும் நான் போட சொல்றேன். இத நீங்க படிச்சாலே உங்களுக்கு புரியும். சத்தியம் தர்மஹ ச ஏதானி மாஹா சிஷுஹு அப்படின்னா சத்தியம் தர்மம் ச ஏதானி இவைகளை விடக்கூடாது. மாஹா சிஷுனா கைவிட, கூடாது. சோ சத்தியத்தையும் தர்மத்தையும் நம்ம கைவிடக் கூடாது. சில வேத மந்திரங்களை சொல்லியிருக்காங்க. கிருதக கஸ்யஸ்விது தனம், அதாவது கஸ்யஸ்விது எவருடைய,
தனம் பணத்தையும் மா கிருதக நம்ம அடைய, கிருதகனா டு ஹோல்ட், அதை அடைய, மா விரும்பக்கூடாது, அதை அடைய நம்ம கூடாது அப்படின்னு. சோ யாருடைய பணத்தையும் நம்ம அடைய விரும்ப கூடாது. ஷம்னோ அஸ்து த்விபதே ஷம்னோ சதுஷ்பதே. ஷம் அப்படின்னா நன்மை, நக உனக்கு, உனக்கு நன்மை, அஸ்து உண்டாகட்டும். யாருக்கு அப்படின்னா த்விபதே, த்விபதேனா 2 கால்களோட இருக்க மனுஷங்களுக்கும், சதுஷ்பதேனா 4 கால்கள் உடைய மிருகங்களுக்கும் நன்மை உண்டாகட்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல 6 அங்கங்கள் இருக்கு. நீங்க நம்மளுடைய ஆழ்வார் பாசுரங்கள் எடுத்துட்டீங்கன்னா 4 வேதத்துக்கு சமமாக, ரிக்யஜு சாம வேதத்துக்கு சமமாக நம்ம ஆழ்வார் பெரிய நம்மாழ்வார் 4 கிரந்தங்களை கொடுத்திருப்பாங்க. திருவாய் இது நம்மாழ்வார் திருவாய்மொழி சொல்லிட்டு 4 வேதத்துக்கு சம, திருவாசிரியம் திருவாய்மொழி மறந்துட்டனே டக்குன்னு, அதுக்கு சமமா 4 எழுதியிருப்பாரு நம்மாழ்வார். அதே மாதிரி 4 வேதத்தோட அங்கங்களுக்கு சமமா 6 விதமானதை எழுதியிருப்பாரு நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார். அந்த வேதத்தோட அங்கங்கள் பாத்தீங்கன்னா சிக்ஷா உச்சரிப்பு இலக்கணம் சொல்லுவாங்க, வியாக்கரணம் இலக்கணம், சந்தக சந்தஸ். இப்போ சந்தஸ்னா எதுவும் இல்லை. இப்போ நீங்க எல்லாருக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் 2 லைன்ல இருக்கும், 8 எழுத்துக்களோட இருக்கும். அதுக்கு அனுஷ்டுப் சந்தஸ்ன்னுவாங்க. சோ அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஏத்தா மாதிரி அந்த சந்தஸ் இருக்கும். ஓகேவா? அததான் சந்தகன்வா. நிருக்தம், அதாவது நிருக்தம்னா புதிய புதிய வார்த்தைகள் உருவாருது இல்லையா, அந்த வேதத்துல அததான் பத்தி சொல்றதுதான் நிருக்தம். ஜோதிஷம்னா ஜோதிட சாஸ்திரம், கல்பகன்னா யாக விதிகள். நமக்கு இதுதான் தேவை. இந்த கதா காஷி நகரே புத்திமான் சிஷ்ய, அறிவாளி சிஷ்யன். காஷி நகரே, காசி நகரத்தில் 7வது விற்பத்தி. ஏகக பண்டிதக வசதி, ஒரு பண்டிதன் வசிக்கிறார். பண்டித சமீபம் ஏகக சிஷ்யக ஆகச்சதி, பண்டிதருக்கு அருகில் ஒரு சிஷ்யன் வருகிறார். சிஷ்யக வதத்தி, சிஷ்யன் சொல்லுகிறான். ஆச்சாரிய, இது சம்போதனம். வித்யாபியாசார்த்தம் அகம் ஆகதக, கல்வி கற்பதற்காக நான் வந்திருக்கேன். பண்டிதக சிஷ்ய புத்தி பரீட்சார்த்தம் பிருச்சதி, பண்டிதர் சிஷ்யருடைய அறிவை பரீட்சை பண்ணுவதற்காக கேள்வி கேட்கிறாராம். வத்சக, வத்ச இது சம்போதனா. ஏ வத்ச, ஏ சிறுவனே. தேவக குத்ர அஸ்தி, கடவுள் எங்க இருக்கார். சிஷ்யக வதத்தி, உடனே அந்த சிஷ்யன் சொல்றாரு குரு, இது சம்போதனா. குரு, ஏ குருவே. தேவக குத்ர நாஸ்தி, கடவுள் எங்க இல்ல. கிருபையா பவான் ஏவ சமாதானம் வதத்து, இதுக்கு தயவு செய்து நீங்க எனக்கு ஒரு விளக்கம், சமாதானமான விளக்கத்தை சொல்லுங்க. கடவுள் எங்க இல்ல, எங்க இருக்காருன்னு கேக்குறீங்களே. உன்னே சந்துஷ்டக குரு வதத்தி, சந்தோஷம் அடைஞ்ச குரு சொல்லுகிறார். தேவக சர்வத்ர அஸ்தி, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்காருப்பா. தேவக சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார். துவம் புத்திமான், நீ அறிவாளி. அத்தக வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வச, கல்வி கற்பதற்காக இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கடவுள் இவர் சொல்றார். ஓகேவா? அதோட மீனிங்கும் கீழே கொடுத்துருவாங்க இதுல, தமிழ் மீனிங்கும். ஓகேவா? இப்ப நம்ம கேள்விக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பண்டிதக குத்ர வசதி, பண்டிதக எங்க இருக்கிறாரு. பண்டிதக அந்த ஊர் பேர் என்ன, காஷி நகரே வசதி. பண்டிதக கிமர்த்தம் பிரஷ்னம் பிரிச்சதி, எதற்காக கேள்வி கேட்டாரு. அந்த சிஷ்யனை பரீட்சணார்த்தம் பிரஷ்னம் பிரிச்சதி. பண்டிதக சிஷ்யம் பரீட்சார்த்தம் பிரஷ்னம் பிரிச்சதி. சந்துஷ்ட குரு அந்தே கிம் வததி, சந்தோஷம் அடைந்த குரு அந்தே கடைசியில் என்ன சொன்னார். கிம் வதத்தி என்ன சொன்னார். அத்ரைவ வசதி, இங்கேயே இருப்பா. என்ன சொல்றாரு அவர் கடைசியா. அத்தக வித்யாபியாசார்த்தம் அத்ரைவ வச, இங்கேயே இரு, கல்வி கடுக்கிறதுக்காக இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லையா. சம்ஸ்கிருத வியாவகாரக,
நம்ம வந்து பேச்சு நடவடிக்கையில என்னென்ன வார்த்தைகள், ஹரிஹோம், ஒருத்தரை பார்க்கும்போது ஹரிஹோம், நம்ம ஹலோன்னு சொல்லாம ஹரிஹோம். அப்புறம் அவங்க ஹரிஹோம் சொன்னோன்னு நம்ம நமஸ்காரக இல்ல நமஸ்தே என்ன வேணா சொல்லலாம். காத்தாலையா இருந்தா சுப்ரபாதம், சுப மத்தியானஹ, மத்தியானஹ மத்தியானமா இருந்தா, சுப சந்தியா சாயங்காலத்துக்கு, சுபராத்திரிஹி ராத்திரிக்கு இரவு வணக்கத்துக்கு, தன்யவாதக நன்றி, ஸ்வாகதம் நல்வரவு, மான்யே ஆரியே ஒரு லேடிய சொல்லும் போது மான்யே, அதே மாதிரி ஒரு மகோதயே ஒரு லேடிய வந்து மதிப்போட கூப்பத்துக்கு மகோதயே, ஸ்ரீமான் இதே ஒரு ஜென்ஸா இருந்தா மகோதய, அஸ்து இருக்கட்டும், கிருப்பையா தயவு செய்து, சிந்தா மாஸ்து கவலைப்பட வேண்டாம், ஷம்யதாம் மன்னிக்கவும், புனர்மிலாமக புனக மிலாமகன்னு சொல்லலாம், புனர்மிலாமகன்னு சொல்லலாம். புனர்மிலாமக அப்படின்னா மீண்டும் சந்திப்போம், சாது சாது ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு, பகு சமிச்சீனம் நல்லா இருக்கு, உத்தமம் நன்றாக இருக்கிறது, சுபாஷயாக வாழ்த்துக்கள், அபிநந்தனானி பாராட்டுக்கள். இத்தோட நம்ம இந்த லெசன் முடியுது. ஓகேவா? அயம் நிஜக பரோவேதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். அயம் நிஜக, இந்த நிஜக இவன் வந்து இவன் என்ன பண்றானா, நிஜக தன்னை சேர்ந்தவங்க, பரக தன்னை சேராதவங்க, வேத்தி அறிந்து, கணனா லகு சேர்ந்த இவன் என்ன சேர்ந்தவன்பா, இவன் என்ன வேற ஒத்தப்பா, பரகன்னா வேற ஒத்தப்பான்னு கணனா இப்படி என்றான், இப்படி கவுண்ட் பண்றான், இவன் என்ன சேர்ந்தவன், இவன் வேற ஒருத்தனை சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் லகு சேத்த சாப்பிடல. குருனா பெரிய, லகுனா சிறிய, சிறிய புத்தி படைச்சவங்க. உதார சரிதானாம், அதாவது உதாரமான விசால மனம் படைச்சவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, உதார சரிதானாம் உதாரமான விசாலமான மனதை படைத்தவர்கள் வசுதெய்வ குடும்பம், இந்த உலகமே என்னோட குடும்பம் அப்படின்னு நினைப்பாங்களாம்.